தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புள்ள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 21 அதிகாரம் 23 முதல் 27 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 23வது வாக்கியம், இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்துக் கொண்டிருந்த போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். ஒரு நல்ல காரியம் செய்கின்ற சமயத்தில் பலரும் தெய்வத்தை கேள்வி கேட்குற விஷயங்கள் நாம் பார்க்கின்றோம். இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு காரியத்தில் ஈடுபடுகிற பொழுது, தெய்வீக காரியங்கள் நாம் செயல்படுகிற பொழுது, அல்லது பிறர் அன்பை மையப்படுத்தி கொண்டு நாம் ஒரு நல்ல காரியம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக பலரும் பலதான கேள்விகளை கேட்பார்கள். அந்த கேள்விகள் நிச்சயமாக நம்மை வேதனைப்படுத்தும், நம்மை காயப்படுத்தும். இதே மாதிரி தான் இயேசு ஒரு நல்ல காரியம் செய்து கொண்டிருக்கிற சமயத்திலே அவரை கண்டு கேள்விகள் கேட்கிறார்கள். எந்த அதிகாரம் உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது என்று. அவ்வாறு கேள்விகளை கேட்கின்ற சமயத்தில் இயேசு பதறாமல் இருப்பதை நாம் காண்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கேற்றபடி பதிலை கொடுப்பதை நாம் காண்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, பலரும் நம்மை பார்த்து கேள்விகள் கேட்கிற சமயத்தில் நீ நானும் பதறாமல் இருக்க வேண்டும் என்றால் தெய்வ கிருபை நம்மளில் இருக்க வேண்டும், தைரியம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த தைரியம் மனிதன் தருகிற தைரியம் அல்ல, தெய்வம் தருகிற தைரியம். தூயாவின் வரம் ஒரு வரம் தான் அது, அதான் திடத்தின் வரம். அப்படி என்றால் அந்த தைரியம் இருக்கிற பொழுது எதற்காக அந்த கேள்வி கேட்கிறார்கள், எந்த எண்ணத்தோடு அந்த கேள்வியை கேட்கிறார்கள், எந்த விதத்தில் கேள்வியை கேட்கிறார்கள் அதை உணர்ந்து கொண்டு அதுக்கேற்றபடி பதில் நம்மளால் கொடுக்க முடியும். பதறாமலும் தைரியத்தோடும் நம்மளால் பதில் அங்கே கொடுக்க முடியும். ஆக இறைசிலும் மன்றாடுவோம். நல்ல காரியம் நாம் செய்கிற பொழுது பலரும் பல விதத்தில் நம்மளை கேள்விகள் கேட்பதும், அந்த கேள்விகள் கேட்கிற காரணத்தினாலே நாம் சோர்ந்து போவதும், அந்த சோர்வின் காரணமாக செய்ய வேண்டிய பல நல்ல காரியங்கள் அங்கு தடைப்பட்டு போவதும் அனைவரும் அறிந்ததே. நீயும் நானும் அதுக்கு விதிவிலக்கல்ல. அப்போ இறைசன் மன்றாடும், தெய்வமே, நான் செய்கிற ஒரு நல்ல காரியம் நீ எனக்கு தூண்டுகிற காரணத்தில் தான் அந்த நல்ல காரியம் செய்கின்றேன். ஆனால் பலருடைய கேள்விகளுக்கு நான் ஆளாகிற காரணத்தினால் இது நான் சோர்ந்து விடுகிறேன். என்மேல் இரக்கம் வையும் ஆண்டவரே, எனக்கு சக்தியை தாரும், எனக்கு தொடர்ந்து நன்மையை செய்யக்கூடிய கிருபையை தாரும் என்று சொல்லிக்கொண்டு தாகத்தோடு நாம் ஜெபிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, நன்மைகள் செய்கின்ற பொழுது கேள்விகள் பலதும் கடந்து வருகின்ற சமயத்தில் நான் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நன்மையை செய்ய எனக்கு சக்தியை தாரும். தெய்வீக ஞானத்தையும் தந்தர்களும் தைரியத்தையும் தந்தர்களும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.